காலையிலே சீக்கிரமாக ரெடியாகி ஹோட்டல் வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் டீயும் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிகிட்டே கிளம்பியாச்சு. இன்னும் இங்கே இருட்டாக தான் இருக்குது. ஆனால் டைம் காலையில் 7 மணி ஆகிடுச்சு. இன்னும் விடியாத மாதிரி தாங்க இருக்குது. பட் இன்னும் மஸ்கட்டில் இந்த டைம்லலாம் சூரியன் நல்லாவே வந்துடும். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம போகிற இடம் அப்படிங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வாதி தர்பாத்துக்கு தான் போக போகிறோம். வாதி தர்பாத்துக்கு போகிறவங்க எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுங்க. ஏன்னா டிராஃபிக் அங்கே அவ்வளோ அதிகமாக இருக்கும். சொன்னேன் இல்லையா, டிராஃபிக் அதிகமாக இருக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. இது பின்னாடி தாங்க நம்மளும் போகணும். 9:30க்கு இந்த பிளேஸ்க்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக கார் அப்படியே தான் நின்றுச்சு. கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. அவ்வளோ டிராஃபிக் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பித்தோம். வழியில் போகிற வழியில் நிறைய பேர் ரோஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒமானில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பிளேஸ்க்கு எங்கேயாவது போனால் மட்டும்தான் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா ரேராக எங்கேயாவது ஒரு சில பிளேஸில் தான் விற்பாங்க. அதுவும் பைசா அதிகமாக விற்பாங்க. ஒரு வழியாக வாதி தர்பாத் ரீச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரே பனி மூட்டமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிளேசஸ். வர்ற வழி ஃபுல்லாமே 2 சைடுமே அப்படியே பச்சை பசேல்னு மரமும் மலையுமாவே இருக்குது. மலையும் பனி மூட்டமாகவே இருக்குது. மலையோட அந்த எண்ட் எங்கே இருக்குன்றதே நம்ம கண்ணால் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு பனி இருக்குது. அப்புறம் இங்கே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருந்தது. ரோப்பிங், ஹார்ஸ் ரைடிங், போட்டிங், வாட்டர் வாக்கிங் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே கொசு ஒரு ஆளையே தூக்கிட்டு போயிடும் போல இருக்கு. அப்படி பிச்சு திங்குது. கண்டிப்பாக இங்கே வர்றவங்க கொசுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. இங்கே ஸ்ப்ரேயும் விற்கிறாங்க, க்ரீமும் விற்கிறாங்க. இந்த இடத்துல விற்கிறாங்க. கடிக்குதோ கடிக்கலையோ வாங்கி அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதோட எஃபெக்ட் அப்போவே காட்டாது. ஒரு 3 days கழித்து தான் காமிக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் வாக்கிங் தான் இங்கே போய்கிட்டு இருந்தாங்க சில பிள்ளைங்க. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. அதுக்குள்ளே அவங்களால நடக்கவே முடியலை. விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். இந்த பிளேஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் போன டைம் ஃபுல்லாகவே மழை தான் பெஞ்சிகிட்டு இருந்தது. நல்லா மழையில் நனைஞ்சு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. கொடை எதையுமே யூஸ் பண்ணலை. இதுதான் சான்ஸுன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறமா நாங்கள் போனது போட்டிங். பசங்க போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே போய் போட்டிங்க்கு ஒரு டிக்கெட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்ன இந்த போட்டு ஒரு சைடாக சாஞ்சு போயிடுச்சு. ஆடிக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் வெயிட் அதிகமாக அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு சாஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. மற்றபடி இதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. இந்த தண்ணியில் ஆழம் ஒன்றும் அதிகமாக இல்லைங்க. தரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இருந்தால் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்தது. அப்படியே போட்டிங்கும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நானும் இந்த மலையோட எட்ஜை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா அது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படியே வானமும் அந்த மலையோட எட்ஜும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்ம அங்கேருந்து கிளம்பி தர்பாத் கஃபே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் அவ்வளோ பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்ரீனிஷாக இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது. சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்களை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆணுச்சு. அப்படியே காரில் இளையராஜா மியூசிக் போட்டுட்டு விண்டோ திறந்து விட்டுட்டு அப்படியே கையை வெளியில் நீட்டிட்டு அந்த ஜில்லுங்கிற காற்று மூஞ்சியில் படும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த சுச்சுவேஷனை நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் வந்தோம். பசங்க அதுக்கு மேலே செம்மையாக என்ஜாய் பண்ணானுங்க. அப்படியே நம்ம தர்பாத் கஃபேக்கு தான் போயிருக்கோம். இது ஒரு வியூ பாயிண்ட் தான். இது ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இந்த இடத்துலேருந்து வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் என்ன எல்லாமே கொஞ்சம் எட்ஜஸில் இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து நம்ம போனது வாதி தர்பாத் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. என்ன இங்கே ஒரே ஒரு பிரச்சனை, கார் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ரொம்ப தூரத்தில் அந்த கஃபேல நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து தான் வந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப
நேரம் நடக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் இந்த இடம் வந்து ஒர்த்தபிளுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே வியூ பார்க்குறதுக்கு. லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இங்கே வந்து தண்ணி இல்லை, அதனால எங்களால் இதை பார்க்க முடியலை. இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த இடத்துல. மேலேருந்து ஒரு அருவி மாதிரி கொட்டுது, அங்கேருந்து வந்து ஒரு 3 to 4 பார்ட்ஸாக பிரிஞ்சு வந்து சின்ன சின்ன அருவியாக கொட்டுறது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், ஸ்லோமோவில் வச்சு காமிக்கிறேன், என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ். இங்கேயுமே வந்து போட்டிங் இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி அங்கே போட்டிங் போனதுனால இங்கே போகலை. பட் இந்த இடத்துல போட்டிங் போனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணி ஊற்றுதில்ல, அந்த பிளேஸில் பக்கத்துலேயே போய் நம்ம நின்றுக்கலாம். ஆனால் இங்கே வந்து தண்ணியில் வந்து கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இறங்க விடலை. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த தண்ணியோட சவுண்டு நீங்களும் கேளுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததில்ல. அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சிங்ஹோல்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் போகலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் நிறைய மாடெல்லாம் பார்த்தோம் நாங்கள். சலாலால் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து மாடு பார்க்குறேன். ரோட்டில் நிறைய இருந்தது. சிங்ஹோல் போகிற வழியிலையும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனிஷாக தான் இருந்தது. இந்த சைடு ரோடு வந்து சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே லாங்காக அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு சூப்பராக இருந்தது. இங்கே சிங்ஹோலில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சுற்றி மலை, நடுவில் வந்து ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு டேஞ்சரஸான பிளேஸுன்னு தான் சொல்லுவேன் நான். இங்கே வந்து அதிக பேர்லாம் வரலங்க, ஒரு சில பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவ்வளோ பயமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து நம்ம ஏதாவது பேசும்போது எக்கோ அடிக்குது. அப்படி தான் பசங்க கொஞ்சம் நேரம் கத்தி கத்தி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் நிறைய ஒட்டகம் இருந்தது. அடுத்து இங்கெல்லாம் என்ன காரை பார்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து வீட்லேருந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பிளேஸில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மழையும் தூரிட்டு தான் இருக்குது, அந்த மழையோடு தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க அதை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஐன் ரசாத் தான் போகிறோம். ஐன் ரசாத் போகிற வழியிலையும் இதே மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு எங்கே போனாலுமே வந்து சலாலெல்லாம் பச்சை பசேல்னு தான் இருக்குது, 2 சைடுமே. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தோம். இங்கேயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்துட்டு சைடில் எல்லாம் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஃப்ளாஸ்கில் டீ எல்லாம் கொண்டு வந்து அப்படியே உட்காந்து டீ குடிப்பாங்க. இல்லைனா ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி பாயெல்லாம் விரித்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மழை தூரிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு வழியாக ஐன் ரசாத் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைட்லேயுமே மழையாக தான் இருக்குது, அப்படியே பச்சை பசேல்னு. இங்கே வந்து நிறைய தண்ணி இருந்ததுங்க. இங்கே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. என் பசங்களும் குளிக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இங்கே வரும்போதே வந்து ஈவினிங் 6 ஆயிடுச்சு. அதனால சரி நாளைக்கு குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயாச்சு. இங்கேயும் கொசு பின்னி எடுத்துருச்சு, அவ்வளோ கொசு இருக்குது இந்த இடத்துலலாம். ஐன் ரசாத்லேயும் வாதி தர்பாத்லேயும் கொசு அதிகமாக கடிக்குதுங்க. சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஐன் ரசாத் ஃபுல்லாக வந்து வியூ பாயிண்ட் தாங்க, செம்ம வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி குழந்தைங்க குளிக்கிறதுக்கும் வந்து இது கரெக்டான பிளேஸாக இருக்கும். இங்கே பாருங்களேன், மீன் எவ்வளோ மீன் இருக்குது தெரியுமா? அவ்வளோ மீன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது ஏதோ குட்டி குட்டி கல் மாதிரி தாங்க இருந்தது. அப்புறமாட்டி அது இளைஞ்சி வரும்போது தான் தெரியுது அது மீனுன்னு. பார்த்தா அவ்வளோ மீன் முக்கியது. அது கொஞ்சம் அப்படியே சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் நேரம் அங்கே நின்று விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன். இது எல்லாத்தையுமே அவங்க வளர்க்குறதா சொன்னாங்க. அப்புறமா அப்படியே வந்து மேலே போயிட்டு, மேலே வந்து வியூ பாயிண்ட் தாங்க இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. இங்கே மேலே நின்று இந்த வியூஸ் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு வானமும் அந்த மலையும் ஒரே மாதிரி இருந்தது. பனி எங்கே இருக்குது, வானம் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏதோ வானத்தில் டச் ஆன மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நிறைய பேர் அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வியூஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபாத்திமா ரெஸ்டாரண்ட் தான் போனோம். அங்கே போயிட்டு டின்னர் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இங்கே ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது, நீட்டாகவும் இருந்ததுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே டின்னரையும் முடிச்சுட்டு
அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு 3-4 பிளேஸ் அப்படியே விசிட் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.